வணக்கம். அரசியல் A to Z. திரு முனியப்பன் துரைசாமி, அரசியல் ஆலோசகர். உத்தரப்பிரதேசத்தில் 40 வருடங்களாக நம்பிக்கை இழக்காத நேதாஜி குடும்பம். இந்திய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் நிலப்பரப்பில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். 3,42,239 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். 25,70,54,000 மக்கள் தொகை கொண்டது. நிலப்பரப்பில் 4வது இடம். 2,40,928 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்திய அரசியலில் முதல் இடம் 80 லோக்சபா உறுப்பினர்கள், 31 ராஜ்யசபா உறுப்பினர்கள், 403 சட்டமன்ற உறுப்பினர்கள், 100 மாநில மேலவை உறுப்பினர்கள் கொண்டது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 2 பெரிய மாநில கட்சிகள் உள்ளன. ஒன்று சமாஜ்வாதி கட்சி, 2 பகுஜன் சமாஜ் பார்ட்டி உள்ளது. தேசிய கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் 1, பாரதிய ஜனதா கட்சி போன்றவைகள் உள்ளன. இதர பகுதி சிறிய கட்சிகள் ராஷ்டிரிய லோக்தள், அப்னா தள் சோனிஹலால், சுக்தேவ், பாரதிய சமாஜ் பார்ட்டி, நிசான் பார்ட்டி போன்ற சிறிய கட்சிகள் உள்ளன. உத்தரப்பிரதேசம் 75 மாவட்டங்கள் கொண்டது. 4 பிரிவாக உள்ளது. அவாத் பிரதேஷ், புந்தேல்கண்ட், பூர்வாஞ்சல், பச்சிம் பிரதேஷ். 2011 உத்தராஞ்சல் பிரிந்து உத்தராகண்டாக மாறியது. 25 கோடி மக்கள் நம்பிக்கை மிக்க 2 கட்சிகள் இருக்கிறது. SP சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் BSP கடந்த 10 வருடங்களில் பெரும் சரிவில் உள்ளது. பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி சமாஜ்வாதி பார்ட்டி மட்டும் நிலைத்து நிற்கிறது. அதற்கு சிறப்பான தலைமை, பேராசை இல்லாத குடும்பம் முக்கிய காரணமாகும். 1992 வருடம் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சமாஜ்வாதி கட்சியை துவங்கினார்கள். அனைவரும் அன்பாக நேதாஜி என்று அழைப்பார்கள். தற்போது சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவின் மகனாகிய அகிலேஷ் யாதவ் தலைவராக உள்ளார். அகிலேஷ் பையா என்று அனைவரும் அன்பாக அழைப்பார்கள். மக்கள் நம்பிக்கை மிக்க குடும்பம். 5 லோக்சபா உறுப்பினர்கள், 1 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்திய வரலாற்றில் ஒரு குடும்பத்தில் 6 MPக்கள் வரலாற்று சாதனை. நேதாஜி முலாயம் சிங் யாதவ் இரத்த உறவுகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திரு அகிலேஷ் யாதவ் 5வது முறையாக கன்னோஜ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். 2வது திருமதி டிம்பிள் யாதவ் 4வது முறையாக மெயின்புரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்கள். 3வது திரு தர்மேந்திர யாதவ் 4வது முறையாக ஆஜம்காட் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்வு ஆனார்கள். 4வது திரு அக்ஷய் யாதவ் 2வது முறையாக ஃபிரோஜாபாத் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 5 திரு ஆதித்ய யாதவ் முதல் முறையாக பதாயூ தொகுதி மக்களவை உறுப்பினராக தேர்வாகி உள்ளார்கள். மொத்தம் 5 மக்களவை உறுப்பினர்கள். 6 திரு ராம்கோபால் யாதவ்ஜி ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார்கள். மொத்தம் 6 உறுப்பினர்கள். உத்தரப்பிரதேசத்தை பற்றி விரிவாக ஒரு காணொளி மிக விரைவிலே வெளியிட உள்ளோம். அவைகளில் 75 மாவட்டங்கள், MP, ராஜ்யசபா MP, MLC, MLA இதர விவரங்களை பற்றி விரிவாக தாங்களுக்கு விளக்க உள்ளோம். நன்றி, வணக்கம்.